विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। भूमिष्ठापि न यात्र भूस्त्रिदेवतोऽप्युच्चैरधस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत् पित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुद्धिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं न अन्यत्तदा यच्छ्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न तथैः पुराणैः तस्माच्चरण्यं हि सदा विमुक्तं नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः न गायत्री समो मंत्रो न काशी सदृशी पुरी न विश्वेश समं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुतेऽर्तिं मुक्तिं करतलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्। त्रयोविंशोऽध्यायः लोकपरिस्थिति वर्णनम्। 23வது அத்தியாயம். காசி கண்டத்துல லோக பரிஸ்திதி வர்ணனம்னு ஒண்ணு இல்ல, சதுர்புஜாபிஷேகம் என்பதாக மகாவிஷ்ணுக்கு பரமேஸ்வரன் லோகஸ்திதி செய்கின்ற அனுகிரகத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வழங்கிறது. இதெல்லாம் இந்த அற்புதமான ஒரு அத்தியாயம். இதுல நிறைய பலஸ்துதிகள் சொல்லப்படுறது. பரம்பிரம்மத்தை பத்தி, மகாவிஷ்ணுவை பத்தி, மோட்சத்தை பத்தி எல்லாம் விஸ்தாரமாக இங்க சொல்லியிருக்கு. அப்படி ஒரு அத்தியாயம் இது. சிவசர்மோவாச்ச சத்யலோகேஸ்வர விதே சர்வேஷாம் பிரபிதாமஹ கிஞ்சித் விஜ்ஞப்து காமோஸ்மின் அபயாத் அஸ்மின பயாது வக்துமுத்ஸஹே. பயாது ந உத்ஸஹே, அபயாது வக்தும் உத்ஸஹேன்னா பயாது வக்தும் ந உத்ஸஹேன்னு அங்க எடுத்துக்கணும். சத்தியலோகத்தினுடைய ஈஸ்வரனான ஹே பிரம்மாவே, எல்லாருக்கும் பிரபிதாமகனாக லோகங்கள் எல்லாருக்கும் தாத்தாவா இருக்கீங்க. ஏன்னா உங்களோட பையன்கள் தான் இந்த சிருஷ்டிய பண்றது. மானச புத்திரர்கள் சிருஷ்டி பண்றதுனால பிரபிதாமகர், புத்திரனுடைய புத்திரனுடைய புத்திரர்கள்லாம் தான் சிருஷ்டி. அதனால எல்லாருக்கும் சர்வேஷாம் பிரபிதாமகா, மகாவிஷ்ணு எல்லாருக்கும் பிரபிதாமகா. உலகத்துக்கே தானவர்கள், தைத்தியர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், தேவர்கள், மனுஷியர்கள், நாகர்கள், அப்சரச கணங்கள் எல்லாத்துக்கும் யாரு பிரபிதாமகா? சாட்சாத் பிரம்மாவே பிரபிதாமகா. அதனால ஹே சத்யலோகேஸ்வர விதே சர்வேஷாம் பிரபிதாமகா கிஞ்சித் வக்து காமஹா,
எனக்கு விஜ்ஞப்து காமஹா, எனக்கு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஆனா பயம் இருக்கிறதுனால என்னால அத சொல்ல முடியலையே, கேட்க முடியல சொல்றா சிவசரம். அவர் பிரம்மாவுக்கு தெரியாதா? மும்மூர்த்தியாச்சே. அவர் சொல்றார், பிரம்மோவாச்ச யத்வம் விட்டு மனா விப்ர ஞாதம் தே தன்மனோகதம் விப்ருச்சசுஸ்வம் நிர்வாணம் கணௌ தத் கதயிஷ்யதः. நீ உன் மனசுனால என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறியோ அது எனக்கு புரிஞ்சுடுத்து, எனக்கு தெரியும். விப்ரிச்சுதுஹு சிஷுஹு பிரிச்சுமிஷ்டுஹு. கேட்கணும்னு நீ எதை விரும்புற தெரியுமோ? நிர்வாணத்தை எப்படி அடையிறது? நிர்வாணா, புத்திஸ்ட் வந்து had the goal of நிர்வாணா அப்படின்லாம். புத்திஸ்ட் ஜெயின்ஸுக்கு தான் நிர்வாணா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த காலத்துல ஹிஸ்டரி புக்ல படிப்போம். அப்படிலாம் கிடையாது. நிர்வாணம்னா மோட்சம். நம்ம சாஸ்திரங்கள் நிர்வாணத்தை பத்தி பேசுறது. அதனால இவாளுக்கு மட்டும்தான் இருக்கு நிர்வாணம் அப்படின்னு கிடையாது. இங்க சொல்றார், நீ வந்து நிர்வாணத்தை பத்தி கேட்க விருப்பப்படுற, கணௌ தத் கதயிஷ்யதா, கவலைப்படாத, அது இந்த கணங்களே உனக்கு சொல்லிடும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுங்களுக்கு தெரியாததே கிடையாது. சொல்ற, ந ஏதயோஹோ விஷ்ணு கணயோஹோ அகோச்சரமிகாஸ்திஹி. இந்த விஷ்ணு கணங்களுக்கு தெரியாத விஷயம் இங்கு இல்லை, அதனால நீ இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அதுகள் உனக்கு சொல்லிடும் இத எதுன்னு. அதனால ரொம்ப கவலைப்படாது. இந்த ஐன்ஸ்டீன் போய் எப்போ லெக்சர் கொடுப்பாராம். அவரோட டிரைவர் வந்து ஐன்ஸ்டீன் சொல்றேன், ஐன்ஸ்டீனா இருக்கலாம், எடிசனா இருக்கலாம், நியூட்டனா இருக்கலாம், யாரோ ஒருத்தர். ஐன்ஸ்டீன் வச்சுப்போமே, கதை தானே, உண்மையா நடந்தான்னு தெரியல, இது ஒரு விஷயம். கார் டிரைவர் வந்து எப்பவும் போவானா கூட அந்த லெக்சர் அட்டன் பண்ணி கேட்டு வந்து அவனுக்கு ஓரளவுக்கு அவர் என்ன பேசுவார் ஒவ்வொருத்தரையும்ன்றது நல்லா தெரிஞ்சு விடுத்து. ஒரு தடவை சொன்னா, நீங்க என்னத்த சொல்றதே சொல்லிட்டு இருக்கீங்க, அது என்ன பெரிய லெக்சர்னு போற வழியில பேசினான். அப்ப ஐன்ஸ்டீன் சொன்னார், அதனால என்னப்பா உனக்கு எல்லாம் தெரியும்னா நீ எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறதுக்கு என்ன மாதிரிதான் இருக்க, நீயே போய் இந்த டாக்கை கொடுத்துருன்னார். ஜஸ்ட் அந்த எங்க போய் ஸ்பீச் கொடுக்கணுமோ வர்ற இடத்துக்கு முன்னாடி ஐன்ஸ்டீன் டிரைவர் சீட்ல உட்காந்துட்டார், அந்த டிரைவர் பின்னாடி உட்காந்துன்னா. ஐன்ஸ்டீன் வேணாம், இது நியூட்டன் வச்சுப்போம், ஏன்னா ஐன்ஸ்டீன்னா ஒரு முடியும் மீசையும் வச்சு எல்லாருக்கும் எது ஐன்ஸ்டீன் தெரியும். ஒரு நியூட்டன் வச்சுப்போமே, அந்த காலத்துல எது நியூட்டன்னு பெருசா போட்டோ வீடியோ டிவி எல்லாம் வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாத காலம் தானே. அதனால வராருன்னு உடனே கோட்டு சூட்டு குல்லா போட்டு வந்தவர் தான் நியூட்டன் எடுத்துக்க போறா இல்லையா. இவர் வந்துட்டார், டிரைவர் தான் குல்லாவெல்லாம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவன் பின்னாடி உட்காந்துருக்கான். நியூட்டன் காரை ஓட்டின்னு வந்துட்டார். அந்த டாக் கொடுக்குற இடத்துக்கு உடனே எல்லாரும் வரவேற்று எல்லாம் பண்ணி ஸ்பீச் கொடுக்குறான். அவர் மாதிரியே பிரமாதமா பேசிட்டே போறான். பேசி முடிச்சுட்டான், எல்லாம் ஒரே கை தட்டி வரோம். அப்ப நிறைய பேர் ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாரு. சில கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வந்தான். திடீர்னு ஒரு கேள்வி ரொம்ப டஃபா ஒருத்தன் கேட்டான். இவனுக்கா பதில் தெரியல. சொன்னா, எல்லாம் ஒரு கேள்வியா, இந்த கேள்விக்கு என் டிரைவர் கூட பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நாம டிரைவர் வேஷத்துல இருந்த நியூட்டனை கூப்பிட்டு பதில் சொல்ல வச்சானோ. அந்த மாதிரி ஒரு கதை. எதுக்கு சொல்ல வந்த, அந்த மாதிரி நிர்வாண மோட்சத்தை பத்தி கேட்டா இவர் சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, எல்லாம் நம்மால் பார்த்துப்பான்ட்டாரு. என்னோட இந்த விஷ்ணு கணங்களே சொல்லும், அதனால நீ அவாட்ட கேட்டுக்கோன்ட்டு அவர் அனுப்பி விட்டுட்டார். இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு.
அந்த ஹரிஹர பேதம் இல்லை. ஏன்னா மோட்சத்தை பத்தி சொல்லும் பொழுது பரமேஸ்வரனை பத்தி உயர்த்தி தான் இங்க சொல்லப்பட போறது. அது விஷ்ணு கணங்களே சொல்றது அப்படிங்கிறது அதுல ஒரு விசேஷம். அதனால இவர் சொல்றார், நான் ஏதையோகோ விஷ்ணுகணயோகோ அகோச்சரம் இஹாஸ்திகி. அதுகளுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. சர்வமேதோ விஜானீதா எத்கிஞ்சிது பிரம்மகோலகே. இந்த பிரம்மகோலகத்துல, இந்த பிரம்மாண்டத்துல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் இதுகளுக்கு தெரியும். இந்த 2 கணங்கள் உனக்கு போறோம், அதுவே உனக்கு இதெல்லாம் சொல்லிடும். இத்யுக்த்வா சத்ருதா அஸ்தேவை பிரம்மணா பகவத் கணாஹ பிரணம்ய லோககர்த்தாரம் தேபி ஹிருஷ்டாஹ பிரதிஸ்திரே புனஸ்வாயானம் ஆருஹ்ய வைகுண்டம் அபிதோ யயுः கச்சதாபி புனஸ்தத்ர த்விஜனே அபிருச்சித்தௌ கணௌ. இவ்வாறு பிரம்மா சொல்லவும் அவளுக்கெல்லாம் சத்காரம் பண்ணாலாம். பிரம்மாக்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணா. சிவதர்மனும் சரி, இந்த கணங்களும் சரி, அந்த லோககர்த்தாவாகிய பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடா பிரத்திரே. அப்புறம் திருப்பி விமானத்துல ஏறினாலாம். புனஸ்வ யானம் ஆருஹ்ய, நேர சத்தியலோகம் முடிஞ்சது, அடுத்த நேர வைகுண்டத்துக்கு கிளம்பிடுத்தான் வண்டி. என்ன திருப்பியும் சிவசர்மன் பேசாம வர வேண்டிதானே, அடுத்தடுத்து கேள்வி கேட்டுட்டே போறான். என்ன கணங்களை பார்த்து எப்பதான் நமக்கு விஷயம் வரும். அதனால சிவசர்மன் திருப்பி கேள்வி கேட்கிறானாம் கணங்கள்கிட்ட. சிவசர்மோவாச்ச கியத் தூரம் வயம் பிராப்தா கந்தவ்யம் ச கியத் புனः ருச்சாமி அந்யச்சவாம் பத்ரோ ப்ரூதம் பிரீத்யாதப்யஹோ காஞ்சவந்தி துவாரவதி காஷ்யா யோத்யா ச பஞ்சமி மாயாபுரி ச மதுராபுர்யः சப்த விமுக்திதாः விஹாய ஷட்புரீஷ்சான்யாः காஷ்யாமேவ பிரதிஷ்டிதா முக்திர்விஸ்வஸ்ருஜாத் கிம் அமம் முக்திர்ன சம்பிரதி இதி சர்வம் மம புரः பிரசாதாத் பக்துமர்ஹதம் இதி தத்வாக்கியமாகர்ணிய கணாவூச்ச ஆதராத். சிவசர்மாக்கு மனசுல இது ரொம்ப உறுத்தின்னு இருக்கு. அததான் பிரம்மாட்ட இது எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். பிரம்மா கணங்கள்கிட்ட கேட்டுருன்னு சொல்லிட்டார். அதனால வண்டியில ஏறின கையோடு டக்குன்னு ஆரம்பிச்சிட்டார் சிவசர்மா. ஏன்னா மனசு அது போட்டு நோண்டிட்டு இருக்கு. அவரால் இது வச்சுக்க முடியல. அந்த கேள்வி என்னன்னா, இன்னும் வந்துட்டே இருக்கோம், லோகமா காமிச்சுட்டு வரேன் நீங்களும். என்ன பூலோகமே அவ்வளவு தூரம் வந்தோம், அதுக்கப்புறம் பூர்லோகம் வந்தோம், ஸ்வர்லோகம் வந்தோம், மகாலோகம் வந்தோம், ஜனோலோகம் வந்தோம், தப்போலோகம் வந்தோம், சத்தியலோகம் வரைக்கும் வந்தாச்சு. 7 லோகங்கள் சப்தலோகங்களும் முடிச்சாச்சு. போறாதா? எங்கதான் போய் நான் மோட்சத்தை அடையிறது? கியத் தூரம் வயம் பிராப்தா, எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ப்பா சுவாமி, அதை சொல்லுங்க. ஏதோ சத்தியலோகம் பிரம்மாட்ட போனோடனேயாவது மோட்சம் வந்துடும் பார்த்தா நிக்காம போயிட்டே இருக்கேன். இந்த பிளைட்ல ஏறி அமெரிக்கா கிளம்பினோம்னா போகும் போயிட்டே இருக்கும். சில சமயம் 14 மணி நேரம் பிளைட்ல ஏறி உட்காந்துருவோம். எங்கேயாவது இங்க இதுல இருந்து அமெரிக்கால இருந்து துபாய் வரைக்கும் வரும், எமிராட்ஸ் அப்படின்னு பிளைட்டு. எங்கேயாவது சில சமயம் இதுல இருந்து ஆர்லாண்டோல இருந்து கிளம்பி அது பாட்டு வந்துட்டு இருக்கோம் 15 மணி நேரம் வந்ததாவே இருக்காது. நமக்கா காலை நீட்டவும் முடியாது, ஒண்ணும் முடியாது, ஒரே மறத்து போயிடும். அதே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த விமானம் போறது லோகமா போறது. இவன் வந்தான் இது யாரு கேட்டு போர் அடிச்சு போச்சு சிவசர்மா. எவ்வளவு தூரம் தான்ப்பா வந்திருக்கும், இன்னும் எவ்வளவு போகணும்? கந்தவியம்ய கியத் புனா, எவ்வளவு தூரம் போகணும் இன்னும், அதை சொல்லப்பா. பிரிச்சாமி, இதை நான் உன்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா இன்னொரு விஷயம் வேற இதுல இருக்கு. அந்நியத்து பத்ரவ் ப்ரூதம்
எனக்கு இன்னொன்னு கேட்கறேன், எவ்வளவு தூரம் போறதுங்கிறது மட்டும் இல்லை, இன்னொன்னு முக்கியமா ஒண்ணு கேட்கறேன், அதுக்குதான் எனக்கு வேணும் பதில். என்னன்னா, போற இடம் தான் மோட்சமா? என்ன இப்ப பார்த்தேன்னா காஞ்சி, அவந்தி, துவாரவதி, காஷி, அயோத்தியா, மாயாபுரி, மதுராபுரி, இப்படி சப்த முக்தி கஷேத்திரங்கள். காஞ்சிபுரம், அவந்தினா அவந்திகாபுரி உஜ்ஜைன் போபால் கிட்ட இருக்கு, மகாகாலேஸ்வர் கோயில் கூட இருக்கு அங்க. அப்புறம் துவாரவதி துவாரகா குஜராத்ல இருக்கு, காஷி, அயோத்தியா, மாயாபுரி, மாயாபுரின்னா தான் நம்ம பார்த்த ஹரித்வார், அங்கதானே உயிர் விட்டார். அப்புறம் மதுராபுரி, மதுராபுரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ராமர் பிறந்த இடம், கிருஷ்ணர் பிறந்த இடம், அம்பாள் பராசக்தி இருக்கக்கூடிய காஞ்சி, அப்புறம் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய அவந்திகாபுரி, காஷி, மாயாபுரி, இதெல்லாம் ஈஸ்வரனுடைய பிரதானம். இப்படி 7 புரி இருக்கோ இல்லையா, எல்லாத்துக்கும் தான் நான் போயிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த 6 புரியே இருக்கட்டும், காஷி தானே மோக்ஷபுரி. விகாய ஷட்புரி சான்யா காஷ்யாமேவ பிரதிஷ்டிதா முக்தி. முக்தி எங்க இருக்கு? காஷியில இருக்கு. யாரால பிரதிஷ்டம் பண்ணிருக்கு? விஸ்வசிருஜா, பரமேஸ்வரன் சிருஷ்டி பண்ணியிருக்கார் அந்த கஷேத்திரத்தை, காஷிபுரிய. அந்த இடத்துலதான் முக்தி. என்ன தத்கிம் மாம் மம முக்தி ந சம்பிரதி. காசியில எல்லா சப்தபுரியும் போயிட்டேன், காசியும் போயிட்டேன், மோட்சத்தை காணுமே. நியர்பா டூரிசம்ல ஒரு ஊர்ல இருந்து ஒரு ரூம் அழிச்சுட்டு போயிட்டு இருக்கு, ஒன்னும் மோட்சத்துக்கு வந்தா மாதிரி தெரியல. மோட்சம்ங்கிறது ஒரு இடமா? எங்க போகணும் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கிறார் சிவசர்மா. இதி சர்வம் மம புரஹா பிரசாதாத் வக்துமர்ஹதம். அதனால நீங்கள்லாம் சொல்லணும், சொன்னாதான் எங்களுக்கு எல்லாம் புரியும். என்ன மோட்சத்துக்கு ஐட்டின்னு போற பேர் வழின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா டூரிசம், இதை பாரு அதை பாரு, இதுதான் சுக்கிரலோகம், அதுதான் சந்திரலோகம், இதுதான் ப்ரஹஸ்பதி லோகம், இதுதான் சனீஸ்வர லோகம், இப்படியே காமிச்சுட்டு அப்புறம் துருவனுடைய கதை இப்படியே ஐட்டின்னு வந்தா. இந்த ஃபாரின்ல எல்லாம் என்ன பண்ணுவான், லண்டன்ல தேம்ஸ் நதியில உட்கார வச்சு போட்ல ஐட்டின்னு போவான் 3/4 மணி நேரம். இங்க இந்த டவர் பிரிட்ஜ்ல இருந்து இந்த பக்கம் அந்த பிக் பென் கடிகாரம் இருக்கே, இதுக்கு நடியில ஓடும், வழியெல்லாம் சொல்லிட்டே வருவான். இங்கதான் ஷேக்ஸ்பியர் இது பண்ணார், இந்த பாலத்தை இந்த ராஜா கட்டினா, அந்த பில்டிங் விக்டோரியன் பில்டிங் 300 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டது, இந்த இடத்துல இது, இப்படியே காமிச்சுட்டே போவான். 3/4 மணி நேரம் பேசுவான். அவன் கடைசியில நம்ம என்னத்தை பார்த்தோம் நமக்கு ஞாபகம் இருக்காது, அத்தனை விஷயம் காமிச்சிருவான் அதுக்குள்ள. அந்த 40 நிமிஷத்துல ஒரு பில்டிங்கே சொல்லிட்டு வருவான். அந்த கதையா ஏத்தி உட்கார வச்சு நீ பாட்டு இது இந்த லோகம், அது அந்த லோகம், இது இந்த லோகம், இது இவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணா எல்லாம் காமிச்சுட்டு வந்தீரே ஒழிய மோட்சம் எப்போ வரும், எது மோட்சம், எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இன்னும் எவ்வளவு தூரம் போனோம், ஒன்னும் தெரியல, தலை சுத்துதுப்பான்றார். அப்புறம் கணா ஊச்சத்து, கணங்கள் சொல்றது, யதார்த்தம் கதையாவஸ்தே யஸ்பிருஷ்டம் பவனானக விஷ்ணு பிரசாதா ஜானீவோ பூதம் பாவி பவத்ததா விப்ராவபாசதே யாவத் கிரணைஹ புஷ்பவந்தயோஹ தாவந்தி புஸ் சமுத்திஷ்டா சமுத்ராத்ரிகானனா பியச்ச தாவதுபரி விஸ்தார பரிமண்டலம் யோஜனானாஞ்ச நியுதே பூமேர்பானுர்வ்யவஸ்திதः பானோ சகாசாதுபரி லக்ஷ்யே லக்ஷ்யக்ஷபராக்ஷபாகரः நக்ஷத்திர மண்டலம் சோமால் லக்ஷயோஜனமுச்சிரிதம். இப்போ எது இது வந்திருக்கோம், எது எவ்வளவு தூரங்கிறத இப்ப சொல்றார். சொல்லுதுகள் இந்த கணங்கள் ரெண்டும். என்ன நான் சொல்றேன் கேட்டுக்கோ, ஹே அனகா, பாபம் இல்லாத சிவசர்மா புண்ணியவான், நாங்க இப்ப சொல்றோம், நீ இதை கேட்டுக்கோங்க. விஷ்ணுவனுடைய பிரசாதத்தினால இந்த ஞானத்தை நாங்க அடைஞ்சிருக்கோம். நடந்தது, நடக்கின்றது, நடக்க போறது, மூணுத்தையும் சொல்றதுக்கான ஒரு சக்தியை எங்களுக்கு மகாவிஷ்ணு பிரசாதமாக கொடுத்திருக்கார். பூதம் பாவி பவத். என்ன பூதம்னா நடந்து முடிஞ்சது, பாவினா நடக்கிறது, பவத்துனா வரப்போகிறது, பவிஷ்யத்து இல்ல, பாவினா பவிஷ்யத்து, பவத்துனா நடக்கிறது. அதனால
கேட்டுக்கோ. விப்ரா அவபாசத்தே யாவித் கிரணைஹி புஷ்பவந்தயோஹோ. சூரியனாலையும் சந்திரனாலையும் ரெண்டுத்தினாலையும் பிரகாசம் பண்ணப்படக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு பூமின்னு பேரு. தாவதி பூ சமுத்திஷ்டிதா சமுத்ராதி அத்ரிகானனா. மலைகள் காடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பூமியின் பேர். சூரியன் சந்திரன் ரெண்டுமே பிரகாசிக்கணும். சூரியன் பல விஷயத்தை பிரகாசிக்கிறது, ஆனா சந்திரனும் சேர்ந்து பிரகாசிக்கிற தன்மை பூமிக்கு தானே இருக்கு. புதனை கூட தான் சூரியன் பிரகாசிக்கிறது, மெர்க்குரி. சுக்கிரனை பிரகாசிக்கிறது வீனஸ். அப்புறம் பௌமனாகிய மார்ஸ், அதையும் பிரகாசிக்கிறது. என்ன மங்களம். செவ்வாய். சரி, இது வருவான். அப்போ இது ரெண்டும் பிரகாசிக்கிற தலத்துக்கு பூமியின் பேர். வியச்ச தாவது உபரி விஸ்தார பரிமண்டலம். அதுக்கு மேல இருக்கிறது ஆகாசம். வியத்து பெரிய அகண்டு இருக்கு, ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் அகண்டு இருக்கே, அதுல சூரியன் பிரதமானமா இருக்கு. எவ்வளவு எங்க இருக்கு? யோஜனானாஞ்ச நியுதே பூமேஹே பானுஹு வியவஸ்திதா. 1000 யோஜனைகளை தாண்டி சூரியன் பிரதானமாக இருக்கு. அதுக்கப்புறம் பானோஹோ சகாஷாதுபரி லக்ஷே லக்ஷ்ய க்ஷபாகரஹா. சந்திரன், சூரியனுடைய கிரணங்கள் பிரகாசமா சந்திரனை தாண்டி வந்து நிக்கிறது. அதனால சந்திரனுடைய ஒரு இது சூரியனுக்கு அந்த பக்கமாக இருக்கு. அதாவது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல வருது. அப்போ சூரியன்ல இருந்து சந்திரன் இன்னும் பூமியை தாண்டியும் தள்ளி போயிடும். நட்சத்திர மண்டலம் சோமாது லக்ஷயோஜனம் உச்சிதம். சந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு லட்ச யோஜனை தள்ளி நட்சத்திர மண்டலங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் சன்ஸ் இன் அதர் கேலக்சிஸ். அப்புறம் உடுமண்டல சௌமிய உடுமண்டலத்தா சௌமிய உபரிஷ்டாத் விலக்ஷிதா விலக்ஷேது புதாத் சுக்ரஹா சுக்ராது பௌமஹா விலக்ஷகே அப்படின்னு சொல்றார். அந்த புதன் இருக்கே, அது 200,000 யோஜனைகள் தள்ளி இருக்கு. அதை விடவும் சுக்கிரன் இன்னும் தள்ளி இருக்கு. அப்புறம் பௌமனாகிய மார்ஸ் அதை விட தள்ளி இருக்கு. ப்ரஹஸ்பதி பௌமன்ல இருந்து தள்ளி இருக்கு. சனி பௌமன் ப்ரஹஸ்பதினா ஜூபிட்டர், சனினா சாட்டர்ன். ஜூபிட்டரை தாண்டி சாட்டர்ன் இருக்கு. அந்த காலத்திலேயே சொல்றா பாரு, மாஹேயாத் உபரிஷ்டாச்ச சுரேஜ்யோ நியுதத்வயே द्विलक्षयोजनोत्सेदः सौरिः தேவபுரோஹிதா. தேவபுரோஹிதன் ப்ரஹஸ்பதி. அவர்கிட்ட தள்ளி சௌரிஹி சூரியனுடைய புத்திரனாகிய சனீஸ்வரன் 2 லட்சம் யோஜனை தள்ளி இருக்காராம். யார்கிட்டேந்து? குருட்டேந்து, ஜூபிட்டர்டேந்து, சாட்டர்ன். தசாயுத சமுச்சாயம் சௌரேஹே சப்தரிஷி மண்டலம். சூரியன்ல இருந்து சப்தரிஷி மண்டலமானது 100,000 யோஜனை தள்ளி இருக்கு. அதெல்லாம் ஸ்டார்ஸ் தானே. ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப தள்ளி விடும். சப்தரிஷிபியா சகசிராணாம் சதாது ஊர்துவம் துருவஸ்திதி. போல்ஸ்டார் துருவன் இருக்காரு, அது சப்தரிஷி மண்டலத்தோட 100,000 யோஜனை தாண்டி இருக்கான். சப்தரிஷி மண்டலம்ன்றதும் கான்ஸ்டலேஷன் தான், ஸ்டார்ஸினுடைய கலெக்ஷன். அதை தாண்டி போல்ஸ்டார் இருக்கு.
பாதகம்யம் ஹி யத்கிஞ்சிதே வஸ்த்வஸ்தி தரணீதலே தத்பூலோக இதி க்யாதः சாப்தி த்வீபாத்ரிகானனம். காலால நடந்து போகக்கூடியதுக்கு பூமியின் பேர், அதுக்கு தரணி தலம், ஊர்லோகம்னு ஒரு பேர் உண்டு அதுக்கு. அதுல தீபங்கள் இருக்கு, மலை இருக்கு, காடுகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதுக்கு பூலோகம்னு பேர். அப்புறம் புவர்லோகம். பூலோகாச்ச புவர்லோகோ பிரத்னாவதிருதாஹிருதா ஆதித்யாத் ஆத்ருவம் விப்ர ஸ்வர்லோக இதி கீயதே. பூலோகாச்சொல்லியோ. அடுத்தது புவர்லோகம். புவர்லோகம்ங்கிறது எதுன்னா, இந்த பூலோகத்திலேருந்து சூரியனுக்கு பரியந்தம் இருக்கக்கூடிய இடம் முழுக்க புவர்லோகம்னு பெயர். அப்புறம் சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு நட்சத்திரங்கள்லாம் தாண்டி போல் ஸ்டாரா இருக்கக்கூடிய துருவன் வரைக்கும் ஸ்வர்லோகம்னு பேர். அதான் முதல்ல பார்த்தோம். ஸ்வர்லோகத்துல நீ இருப்பாயின்னு துருவனுக்கு அனுகிரகம் பண்ணார் மகாவிஷ்ணு. அந்த ஸ்வர்லோகம் துருவன் வரைக்கும் போகிறது. அதுக்கப்புறம் இருக்கிறது மகர்லோகம். மகர்லோகா க்ஷிதேர் ஊர்த்வம் ஏக கோடி பிரமாணதா. 1 கோடி யோஜனை அந்த மகர்லோகம் இருக்கு, துருவத்தை தாண்டி, ஸ்வர்லோகத்தை தாண்டி. கோட்டி துவயே துசாங்கியாதோ ஜனே ஜனோ பூர்லோகோ லோகத்தோ ஜனை. ஜனலோகம் இருக்க, அந்த ஜனலோகமானது 22 கோடி. கோட்டி துவயே து சங்கியாதா யோஜனா பூர்லோக தோ ஜனைஹி அப்படின்னு. ஜனைன ஜனலோகம். அப்புறம் சதுஷ்கோடி பிரமாணஸ்து தபோலோக பூதலாத். பூமியிலிருந்து 4 கோடி பிரமாணம் தபோலோகம். அப்புறம் கடைசியா சத்தியலோகம். உபரிஷ்டா சிதேஹே 8 கோட்டியா சத்தியம். 8 கோடி யோஜனை தாண்டி சத்தியலோகம். இதெல்லாம் எப்படி சார் இருக்க முடியாது? எப்படி இருக்க முடியாது? ஏன் இருக்க முடியாது? இங்க உயிரினங்களை உற்பத்தி பண்ண முடியறது. நீ இயற்கைன்னு சொல்றியோ, ஈஸ்வரன் எப்படி வேணா சொல்லிக்கோ, இங்க உயிரினங்கள் உற்பத்தியாகி இங்க வாழ முடியறது இல்ல. அதே மாதிரி கோடானு கோடி மைல்ஸுக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டார் சன்னா இருந்து அந்த சன்னை சுத்தி ஏதோ ஒரு லோகம் ஏன் இருக்க முடியாது? எனக்கு புரியல. அது முடியாதுன்னு சொல்ல நமக்கு என்ன தெரியும்? அதனால சாஸ்திரம் சொல்லுது அங்க அத்தனை கோடி இதை தள்ளி இருக்கு, சத்தியலோகம் இருக்கு. சத்யாது உபரி வைகுண்டா யோஜனானாம் பிரமாணதா. சத்தியலோகத்தை தாண்டி வைகுண்டம் இருக்கு. அது 160 யோஜனை. 106 கோடி இல்ல, 106 கோடி யோஜனை. வைகுண்ட பிரமாணத்தா பூர்லோகாத் பரிசங்கியாதா கோடி ஷோடச சம்மிதா. 16 கோடி யோஜனை தள்ளி வைகுண்டம் இருக்கு, ஃபார்தஸ்ட். ஆனா அதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு, அதுதான் கைலாசாச்சலம் சொல்றார். அதுக்கு முன்னாடி இந்த வைகுண்டத்துல யார் இருக்கா? எத்ரா அஸ்தே ஸ்ரீபதிஹி சாட்சாத் சர்வேஷாம் அபயப்பிரதா. அங்க ஸ்ரீயப்பதியான மகாவிஷ்ணுவானவர் வைகுண்டத்துல எல்லாருக்கும் அபயத்தை கொடுத்துட்டு இருந்துட்டு இருக்கார் பகவான். ததஸ்து ஷோடச குணஹா கைலாசஹா அஸ்தி சிவாலயா. அங்கேந்து 16 கோடி 16 மடங்கு தள்ளி இங்கேந்து வைகுண்டம் எவ்வளவு தூரம், அது மாதிரி 16 மடங்கு. ஷோடச குணஹா கைலாசஹா அஸ்தி சிவாலயா. கடைசியா இருக்கிறது கைலாசம்ன்ற சிவாலயம் இருக்கு. பார்வத்யா சகித சம்பு கஜாஸ்ய ஸ்கந்தநந்திஹி. பார்வதியோடும் கஜாசியனாகிய பிள்ளையார் விக்னேஸ்வரோடும் சுப்பிரமணியனான ஸ்கந்தனோடும் எத்திர திஷ்டதி விஸ்வேஷா சகல சபரஸ்மிருதா. விஸ்வேஸ்வரர் அங்க வாசம் பண்றார். இந்த ஸ்கந்தன் சுப்பிரமணியனை பத்தி நார்த்ல தெரியுமா தெரியாதா?
இந்த கேள்வி ஒண்ணு இருந்தோம்னா நிறைய இடத்துல முருகனை வேண்டலையேன்னு. இங்க வேற அதுக்குள்ள தமிழ் கடவுள் பரவாயில்ல. தமிழ் கடவுள் ஏன் சொல்லப்பட்டதுன்னா தமிழுக்கு ஆதியாக இருந்தது முருகன். இறையனார், எம்பெருமான் முருகவேள், நக்கீரர், அகஸ்தியர், ஔவையார் இவாள்லாம் தான் ஆதியில தமிழ் ஏற்படுத்தின தெய்வங்களும் சரி, ரிஷிகள் இவாள்லாம். அதனால தமிழ் கடவுள்னு சொல்றமே ஒழிய அதுக்காக தமிழ் நாட்டுல மட்டும்தான் வேண்டப்படுறாருன்னு இல்லை. ஆந்திரால உண்டு, கர்நாடகால உண்டு, குஜராத்ல கூட ஸ்கந்தன் உண்டு. பட் இதெல்லாம் இப்ப ஏன் சொல்றேன்னா, இந்த ஸ்கந்த புராணமே 2 இருக்கு. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஏகாதீதி சாகசிரியான்னா இந்த காசி கண்டம் இதெல்லாம் இருக்குல்ல, பிரபாச கண்டம், மகேஸ்வர கண்டம், இது வடக்க எல்லாம் வடக்ஷேத்திரங்களை பிரதானமா சொல்றது. தட்சிண தேசத்து ஸ்காந்தம்னா சம்ஹிதைகளா இருக்கு. சங்கர சம்ஹிதை, சூத சம்ஹிதை, வைஷ்ணவி சம்ஹிதை இதெல்லாம். அதுல முருகனை பத்தி பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிவரகசிய கண்டத்துலதான் சுப்பிரமணியனுடைய அவதாரம், லீலைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சூரசம்ஹாரம், என்ன வள்ளி பரிணயம், தேவசேனா பரிணயம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஸ்காந்தத்திலையும் நம்ம ஸ்பஷ்டமா சொல்றார், பார்வத்யா சகிதா சம்புகு கஜாஸ்ய ஸ்கந்த நந்திபிஹி. ஸ்கந்தன், நந்தி, விநாயகர், பார்வதியோடு கூட பரமேஸ்வரன் கைலாசத்துல இருக்கார். இவா கோவில் கட்டி பண்ணலைங்கிறதுனால சொல்லப்படல. இப்போ சாஸ்தாரமே இதுல சொல்லப்படல. ஆனா பிள்ளையார், முருகன் இதெல்லாம் ரொம்ப சொல்லப்படுறது. அதனால வடக்குக்கும் தெற்குக்கும் இதுல வித்தியாசம் இருக்கு. இந்த முருகன் வேற, அந்த கார்த்திகேயன் வேற, இந்த மாதிரிலாம் அடிச்சு விட வேண்டியது என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒரே சுவாமி தான். அந்த வார்த்தையே இதுல இருந்து வந்ததுதானே. எத்திர திஷ்டதி விஸ்வேஷா சகல சபரஸ்மிருதா. அங்க பரமேஸ்வரன் கலைகளோடு என்ன சபரஹா, சகலஹா சபரஹா. அங்க பரமேஸ்வரன் இருக்கார், கலைகளோடு கூட இருக்கார், அம்பாளோடு கூட இருக்கார். அந்த பரமேஸ்வரன் இருக்கார் எங்க? கைலாசத்துல. தஸ்ய தேவஸ்ய கேலோயம் ஸ்வலீலா மூர்த்தி தாரிணா விஸ்வேஷ இதி க்யாதஹ தஸ்ய ஆக்ஞா கிருதிதம் ஜெகத். அவருடைய லீல விளையாட்டு. கேலோயம் ஸ்வலீலா மூர்த்தி. இந்த பூமிய, இந்த வாழ்க்கை, நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் பரமேஸ்வரனுடைய விளையாட்டு. கேலஹா. அவரோட விளையாட்டுக்கு நான் எதுக்கு சாமி கஷ்டப்படணும்? இங்க பூலோகத்துல இப்படி கஷ்டப்படணுமா? அவர் விளையாட்டுனால நீ கஷ்டப்படலப்பா. அவர் விளையாட்டுனால அவர் தானே கஷ்டப்படுறாரு. ஏன்னா எல்லாம் அவர் தானே, உன்னுடைய சுரூபமே அவர் தான். அதனால இதுல கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் ஆனந்த ஸ்வரூபந்தான். நீ அவர் இல்லை நீ நினைச்சிட்டு நீ தனியாளா பாக்குறதுனால நீ கஷ்டப்படுறவனா எடுத்துக்கிறிய ஒழிய பகவத் லீலைதான் ஜெகத்தே. ஸ்வலீலா மூர்த்தி தாரிணா. தன்னுடைய லீலையாக இந்த ஜெகத்தை முழுக்க ரூபம் எடுத்திருக்கார். ச விஸ்வேஷா. உலகத்தெல்லாம் நிர்வகிக்கிறவர் அவர்தான். அதனால்தான் விஸ்வேஷா, விஸ்வானாம் ஈஷா. சர்வ லோகங்களுக்கெல்லாம் ஈசனம். ஈசனம்னா லார்ட்ஷிப், ஓவர் லார்ட்ஷிப், நிர்வகிக்கின்ற தன்மை அவருக்குதான் இருக்கு. இதி கியாதஹா தஸ்யாக்ஞா கிருதிதம் ஜெகத். அவருடைய ஆக்ஞையை தான் இந்த உலகம் நடத்துறது. ஈஷாஸ்மாத் வாதஃப் பவதே. பரமேஸ்வரனுடைய ஒரு ஆக்ஞையை தான் உலகம் இயக்கமா கொண்டிருக்கே ஒழிய தானாக இதெல்லாம் அவருடைய சுரூபம் இல்லாமல் இது எதுவுமே இல்லையே. இதுதானே அவர் சுரூபமே. அப்படிதான் இருக்கு. அந்த ஆக்ஞையினால உலகம் எல்லாம் நடக்கிறது. வாயு சஞ்சாரம் பண்றது, அக்னி தகிக்கிறது, ஜலம் ஓடுறது, சூரியன் வருகிறார், சந்திரன் வருகிறான், உயிரினங்கள் உயிர் வாழ்கின்றன, காமக்ரோதாதிகள் இயங்குகின்றன, கர்மா புண்ணிய பாபங்கள் இயங்குகின்றன, யாகங்களுக்கு பலன் கிடைக்கிறது, கணங்கள்லாம் தன் காரியத்தை செய்கிறது, தேவதைகள்லாம் தன் காரியத்தை செய்கிறது, அக்னி ஹவ்யவாகனாகிறான், யம தர்மராஜா எல்லாரையும் உயிர் பறித்து கொண்டு தன்னுடைய தர்மத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்.
இங்க இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் தன் காரியங்களை பண்ணுகிறார்கள், அரசாங்கங்கள் காரியம் செய்கிறது, தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொருவனுடைய புத்தி இயங்குகிறது, கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன, மூக்கு சுவாசிக்கின்றது, இருதயம் இயங்குகின்றது, வயத்தன் உணவை அருந்துகின்றது. அதை அக்னியானவர் அதை ஜீர்ணிக்க வைக்கிறார், எல்லா இடத்துலையும் சக்தியை உற்பத்தி செய்கிறார், இரவு பகல்கள் நடக்கின்றன. எல்லாம் எப்படி நடக்கிறது? பரமேஸ்வரனுடைய அனுஜையினால, ஆக்ஞையினால நடக்கிறது. விஸ்வேசகா இது கியாதா தஸ்ய ஆக்ஞாகிருதிதம் ஜெகத் சர்வேஷாம் சாசகஸ்சௌ தஸ்ய சாஸ்தா நச்ச அபரா. எல்லாத்தையும் சாசா, அவர்தான் சாஸ்தா. ஏன்னா பீஷாஸ்மா துவாதப்பவதேன்னு அவர்தான், அவருடைய சாசனம் தான் ஜெகத். அந்த பரமேஸ்வரனுடைய சாசனமாக ஜெகத்திற்கு, பரமேஸ்வரனுக்கு சாஸ்தா யாரும் இல்லை. ஏன்னா அவர் லீலதான் இந்த ஜெகத் முழுக்க. ஸ்வயம் சிருஜதி பூதானி ஸ்வயம் பாதி ததாத்திச்ச. தானே இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்றார், தானே இந்த பூமிய ஸ்திதி பண்றார், தானே அத சம்ஹாரம் பண்றார். அத்திச்ச, ஏன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்திற்கு அந்த பரமேஸ்வரன் தான். அவரால்தான் இது எல்லாமே. சர்வஜனாக இருந்து கொண்டு எல்லாரையும், அத்தினா சாப்பிடுறாருன்னு அர்த்தம். அத்தியதே அத்தியதே அத்திச்ச பூதானி தஸ்மாதன்னம் ததுச்சதை இதி. சாப்பிடப்படுகிறது, தான் எல்லாத்தையும் சாப்பிடுறது, அதனால அதுக்கு அன்னம்னு பெயர். அந்த மாதிரி இந்த பரமேஸ்வரன் எல்லாத்தையும் முழுங்குறார். சர்வஜ்ஞ ஏகஸ்ஸ ப்ரோக்தஹ ஸ்வேச்சாதீன விசேஷ்டிதஹ தஸ்ய பிரவர்த்தகஹ கோபி நஹி நைவ நிவர்த்தகஹ அமூர்த்தம் யத் பரம் பிரம்ம சமூர்த்தம் ஸ்ருதிஜோதிதம் சர்வவ்யாபி சதா நித்யம் சத்யம் துவைத விவர்ஜிதம் சர்வேப்யः காரணேப்யஸ்ச பராத் பரதரம் பரம் ஆனந்தம் பிரம்மணோ ரூபம் ஸ்ருதயோ யத் பிரஜக்ஷதே சம்விதந்தே நயம் வேத விஷ்ணுர்வேதன வை விதிஹி யதோ வாச்சோ நிவர்த்தந்தே ஹ்யப்ராப்ய மனசா சகா ஸ்வயம் வேத்ய பரஞ்சோதிஹி சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்திதः யோகிகம் யஸ்வனாக்யேயோ சயப்பிரமாணைக கோச்சரஹ. சர்வஜ்ஞா, எல்லாம் பகவானுடைய அறிவினாலதான் இயங்கிறது. சர்வஸ்ச அசௌ ஞஸ்ச, இல்ல சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா. எல்லாத்தினுடைய இன்ட்ரிகேட் விஷயங்களும் அறிவாக பகவான் தான். பகவான தெரியும்னு சொல்லக்கூடாது, பகவானுடைய அறிவே இயக்கமாக இருக்கு, சர்வமாகவும் இருக்கு, ஞானமாகவும் இருக்கு. எல்லாம் ஒரே ஞப்தி ஸ்வரூபம் தான். இருக்கிறதெல்லாம் ஜடப்பொருளா தெரியறது எல்லாமே பார்த்தோம்னா சைதன்யம் தான் ஜடப்பொருளாக தெரிகிறது. அப்போ சர்வம் ஞஹா ஏவ, எல்லாமே ஞப்தி தான், எல்லாமே ஞானம்தான், எல்லாமே கான்சியஸ்னஸ் தான். அந்த சுரூபம் தான் பரமேஸ்வரன். சர்வஜ்ஞா ஏகஹா, ஒன்றாக இருக்கார். ஏகா, அவர் தவிர வேற இல்லை. என்ன சர்வஜன் ஏகஹா சப்ரோக்தஹா. ஞப்தி சுரூபமா ஒரே ஒரு ஞப்தி சுரூபம் தான் உலகமாவே தெரியறது. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். அந்த இரண்டு அம்பாள்னு எடுத்துக்கலாம், மகாவிஷ்ணுன்னு எடுத்துக்கலாம், இல்ல ஜெகத்துன்னு எடுத்துக்கலாம். ஒன்றாக இருக்கிற அந்த பிரம்மமானது ஜெகத்தாகவும் மாறுது, அதுதான் அம்பாள்னு சொல்றோம். அத பிரம்மஸ்வரூபத்தை சர்வஜ்ஞா ஏகா ஸ்வேச்சாதீன விசேஷ்டிதா. அவருடைய இச்சையினாலதான் உலக இயக்கமே. சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி. அந்த இச்சை எல்லாமாகவும் நான் ஆக வேண்டும், அந்த இச்சைக்கு அதீனமாக தான் உலகமே சிருஷ்டியார். அந்த இச்சா ரூபமாக அம்பாளினுடைய அந்த தன்மை இச்சா ரூபமாக ஏற்படுறா. அது
ஸ்கந்த புராணத்துல வேற ஒரு இடத்துல அது ரொம்ப விஸ்தாரமா பேசப்படுறது. எப்படி இந்த சிருஷ்டி ஏற்படுறதுங்கிற பொழுது அந்த இச்சாதான் முதல்ல வருது. சரி, மறந்து போயிடுது எனக்கு, அப்புறம் சொல்றேன். தஸ்ய பிரவர்த்தகா கோபி நகி நைவ நிவர்த்தகா. அந்த ஈஸ்வரனை இயக்கிறவா யாரும் கிடையாது. ஈஸ்வரனுடைய தன்மையை நீக்கக்கூடிய சக்தியும் யாருக்கும் கிடையாது. அவர் இயக்கும் பொழுது நான் இயங்க மாட்டேன்னு சொல்லவும் முடியாது. ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான் தானேதான் இயங்குறார். நீ அவரை போய் இயக்க முடியாது. அவருடைய இயக்கம்தான் இது அத்தனையும். அமூர்த்தம் யத் பரம் பிரம்ம சமூர்த்தம் ஸ்ருதிஜோதிதம். மூர்த்தமே இல்லாத ஃபார்ம்லெஸ் ஆக இருக்கக்கூடிய நிர்குணமான நிரவயவமான ஞப்தி ரூபமான பரம்பிரம்மம், சுத்தஸ்வரூபம், முக்தஸ்வரூபம், போதஸ்வரூபம், பிரஜப்தி ஸ்வரூபம், அப்படி இருக்கிறது. அமூர்த்தமாக இருக்கிறது பரம்பிரம்மம். அதுவே பரமேஸ்வரனாக சமூர்த்தமாக வேதத்தினால சொல்லப்படக்கூடிய ஸ்வரூபமாகவும் இருக்கு. அமூர்த்தமாக இருக்கிறது மூர்த்தமாகவும் இருக்குன்னு ஸ்ருதியே சொல்லுது. சர்வவியாபி சதா நித்தியம். சர்வத்தையும் வியாபிச்சிருக்கார், எங்க பார்த்தாலும் அவர் தான். ஏன்னா பார்க்கிறவனுடைய சுரூபமா இருக்கிறதுனால பார்க்கப்படுறது அத்தனையும் பார்ப்பவனுடைய சுரூபம் வியாபிக்கிறதுங்கிறதுனால சர்வ வியாபி. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், கடலிலும் இருப்பார், மலையிலும் இருப்பார், எங்கேயும் இருப்பார். இருப்பார்னா ஏன்னா உன் சுரூபமா இருக்கார். அப்ப அதனுடைய அறிவு உன் சுரூபத்தினாலதான் ஏற்படுது. அப்ப எதை நீ பார்க்கணும்? தூணா இருந்தா என்ன, துரும்பா இருந்தானே, எல்லாம் பார்க்கப்படுகின்ற ரூபங்கள். அந்த நாம ரூபத்துக்கு சத்தா கொடுக்கறது உன் சுரூபம். அதுதான் பரம்பிரம்ம, அதுவே பரமேஸ்வரன். அதனால சர்வவியாபி சதா, எப்பொழுதும் நித்தியம், சத்தியம், அத்வைதம், துவைத விவர்ஜிதம், நித்தியமாகவும் சத்தியமாகவும், காலத்தினால மாறாதது, காலத்திற்கு அப்பாற்பட்டதுனால நித்தியம், அழிவுகின்ற தன்மை இல்லாததுனால சத்தியம், துவைத விவர்ஜிதம், இரண்டர ஒன்றாக இருக்கக்கூடிய சுரூபம். சர்வேபியா காரணேபியஸ்ச பராத் பரதரம் பரம். எல்லா காரணங்களுக்கும் அப்பாலாக இருக்கக்கூடிய காரணம். காரியமே இல்லாத போது காரணத்துவமும் இல்லை. அதனால அது பராத்து பரதரம் பரம். ஆனந்தம் பிரம்மணோ ரூபம், ஆனந்த ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். ஸ்ருதயா யத் பிரஜக்ஷதே. ஸ்ருதி எது இந்த மாதிரி எல்லாம் சுரூபத்தை சொல்லுதோ அதுதான் இந்த பரமேஸ்வரன். சம்விதந்தேன யம் வேதா விஷ்ணுர் வேதன வை விதிஹி. மகாவிஷ்ணுவானவர் பிரம்மாவானவர் இவர்களால் கூட சரியாக அறிந்து கொள்ள முடியாத ஸ்வரூபம். நயம் சம்விது அந்தே. யாரு? வேதாகா விஷ்ணு வேதனவை விதிஹி. விஷ்ணுவாலேயோ பிரம்மாவாலேயோ வேதத்தினாலேயோ சரியாக அறிந்து கொள்ள முடியாத ஸ்வரூபம். அதனால்தான் வேதமே எதோ வாச்சோ நிவர்த்தந்தேகி அப்பிராபிய மனசா சக. வாக்கு, மனசு, இதெல்லாம் பரமேஸ்வரனை அடைய ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி அடைய முடியாம திரும்பி வந்துடும். அப்ப பரமேஸ்வரன் நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாதுன்னா அப்ப ஏன் இப்படிலாம் டிஸ்கிரைப் பண்றேல? இது மட்டும் யாரு நீங்க மட்டும் என்ன தெரிஞ்சு டிஸ்கிரைப் பண்றீங்களா? இப்ப புராணத்துக்கு மட்டும்தான் தெரியுமா, வேதத்துக்கு தெரியாதானா? அப்படி இல்லப்பா. ஸ்வயம் வேத்யா. வேற விஷயங்களால அது தெரிஞ்சுக்க முடியாது, சுயமாக தெரியறது.
பரஞ்சோதிஹி, ஜோதிஷ்கெல்லாம் ஜோதி. சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்திதா, அதனால அது தெரியும். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடிய ஜோதி ஸ்வரூபம் சுயமாகவே தெரிகிறது. யோகி கம்யா அநாக்கியேயா யஹா பிரமாணைக கோச்சரஹா, யோகிகள்னால தெரிஞ்சிக்க கொள்ளக்கூடியது, வார்த்தைகள்னால இன்னது இன்னதுன்னு சொல்ல முடியாது, ஆனா பிரமாணத்தினால, வேதாந்த பிரமாணத்தினால தெரியக்கூடியதுதான் அந்த பரமேஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வரனை பத்தி பரம்பிரம்மமாகவே இங்க அந்த கணங்கள் சொல்றது. அதை மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.